சென்னையில கடந்த ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 8ஆம் தேதி வரைக்கும் ஒரு 22 பேர்ட்ட சைபர் கிரைம் குற்றவாளிகள் மோசடியில ஈடுபட்டிருக்கானுங்க. இத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபுட் டெலிவரி நம்ம நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா, அந்த பழக்கம் அதிகரிச்சுட்டு தான் வருது. நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணுற பழக்கம் அதாவது நம்ம வீட்ல இருந்தாலுமே சரி, ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலுமே சரி, Zomato, Swiggy இந்த மாதிரி ஒரு சில ஆப்புகள் இருக்க தான் செய்யுது ஃபுட் ஆர்டர் பண்ணுறதுக்கு. இது மூலமா பார்த்தீங்கன்னா, சைபர் கிரைம் குற்றவாளிகள்லாம் அதை சாதகமா பயன்படுத்தி, இப்போ சென்னையில இருக்கிற நபருக்கு ஒரு 22 பேருக்கு அந்த மாதிரி மொபைல் அழைப்பு விடுத்து, அதன் மூலமா ஓடிபி பதிவு பண்ணுங்க. அதாவது ஐவிஆர் வாய்ஸ் மூலமா அவங்களே ரெடி பண்ணி ஓடிபியை பதிவு பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அந்த ஓடிபியை தெரியாம ஷேர் பண்ணிட்டாங்க. அப்படி ஷேர் பண்ணுற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பேங்க்ல இருக்கிற அமௌண்ட் ஃபுல்லாமே மொத்தமும் காலி. இதை பற்றி தமிழ்நாடு கூடுதல் டிஜிபி சஞ்சய்குமார் தெரிவிச்சிருக்கிறாங்க. சைபர் கிரைம் குற்றவாளிகள் இப்போ இந்த ஃபுட் டெலிவரி பண்ணுற மாதிரி, நாங்கள் ஃபுட்டு டெலிவரி பண்ணுறோம், நீங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி நம்மளை மோசடியில் ஈடுபடுத்த வச்சிடுறாங்க. அதாவது நம்மளை மோசடியில் சிக்க வச்சு நம்மளுடைய பணத்தை இழக்க வச்சிடுறாங்க. அதாவது ஏதாவது ஒரு ஃபோன் கால் மூலமாக நம்மளை ஏமாற்றிடுறானுங்க. அந்த ஓடிபியை பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது தெரியாமல் நாமளும் ஓடிபி பதிவு பண்ணக்கூடாது. அப்படி பதிவு பண்ணிட்டோம்னா நம்மளுடைய கண்ட்ரோல் ஃபுல்லாக அந்த சைபர் கிரைம் குற்றவாளிகள்கிட்ட போயிடும். அதுக்கப்புறம் தான் நம்மளை சீட்டிங் பண்ணிடுறானுங்க. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக அமலா சாஜி ஸ்கேம்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்ஸ்டாகிராமில் அனன்யா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை ப்ரொமோட் பண்ணாங்க அவங்க ஸ்டோரியில். அதை நம்பி நிறைய பேர் பணத்தை இழந்துட்டாங்க. ஒரு பையன் பார்த்தீங்கன்னா 1,57,000 பணத்தை அதன் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணி எந்த ஒரு காசுமே ஏர்ன் பண்ணாமல் ஏமாந்துட்டான். அது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையாக போயிட்டு தான் இருக்குது. ஸோ யார் குற்றவாளி அப்படின்ட்டு நம்ம யாரையுமே குற்றவாளின்னு சொல்கிறத விட நம்ம நம்மளை திருத்திக்கிடணும். அதாவது இதெல்லாம் நம்பி இந்த மாதிரி அன்ட்ரஸ்டடான ட்ரேடிங் ஆப்லலாம் நம்பி நாம் இறங்கினோம்னா அது நமக்கு தான் ஆபத்தாக முடியும். மேலும் பார்த்திங்கன்னா, நம்ம இழக்க வேண்டியது பணத்தை மட்டும் இல்லை, நம்மளுடைய நேரத்தை தான் சேர்த்து இழக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி நம்மளுடைய உழைப்பை போடாமல் எந்த ஒரு நாம் இன்வெஸ்ட் பண்ணாலுமே நம்மளை அது ஏமாற்ற தான் செய்யும். அதனால் இன்வெஸ்ட் பண்ணி எந்த ஒரு ஒர்க்கையும் பண்ணாதீங்க. அது முழுக்க முழுக்க இந்த காலத்தில் ஏமாற்ற வேலையாக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஃபுட் டெலிவரி பண்ணுறேன்னு சொல்லி ஓடிபிலாம் பதிவு பண்ணாதீங்க. அதுவும் முழுக்க முழுக்க ஏமாத்துகிற வேலையாக தான் இருக்கும். ஓடிபி யாருமே கேட்க மாட்டாங்க. எந்த ஒரு பேங்க்லேயும் கேட்க மாட்டாங்க. அதனால் யாருமே நம்பி எதையுமே ஷேர் பண்ணவே கூடாது. உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை அப்படி ஷேர் பண்ணிங்கன்னா கண்ட்ரோல் ஃபுல்லாக அந்த சைபர் கிரைம் குற்றவாளிகள்கிட்ட போய் நம்மளுடைய பணத்தை இழக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு அவேர்னஸாக இருக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.